மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக அவளுடைய அனுகிரகம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கல்யா விதக்தா என்று சொன்னார்கள். இந்த நேர்த்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நேர்த்தி வெளிப்படக்கூடியதான அவளுடைய சாதுரியம் எப்படி இருக்கும், அப்படி சாதுரியம் உள்ளவள் நமக்கு அனுகிரகம் எப்படி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள், எங்கே இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தா அதற்கு அற்புதமாக அடுத்த ஒரு நாமம் ஓம் பைந்தவாசனாயை நமஹ. ஓம் பைந்தவாசனாயை நமஹ. இப்போ இதை எப்படி பதம் பிரிக்கணும் அப்படின்னா பைந்தவ ஆசனா அப்படின்னு பிரிக்கிறது. இந்த பைந்தவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிந்துவை சேர்ந்ததான, பிந்துவோடு தொடர்புடைய அப்படின்னு சொல்றது. ஆக அந்த பிந்துவோடு தொடர்புடைய அந்த இடத்தை தன்னுடைய ஆசனமாக, ஆசனான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இருப்பிடமாக கொண்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க பார்த்தா ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிந்து, அதைத்தான் தன் இருப்பிடமாக கொண்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு சர்வானந்தமய சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்கான். ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் இருக்கு, அங்கேதான் இந்த பிந்து இருக்கு. அதனால் இதற்கு பைந்தவஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய புருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம், அதற்கு மேலே ஒரு சுழி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பைந்தவஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்வச்சந்த தந்திரம் அப்படின்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல இந்த சக்கரத்தில் உள்ள பத்மத்தை சொல்லி அதில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் வர்ணனை செய்துவிட்டு அவருடைய வாமபாகத்தில் மனோன்மணி என்ற நாமத்துடன் அம்பாலிருந்து அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிந்து அப்படின்னு சொன்னாலே 2-3 இடங்கள் சொல்றாங்க. சகஸ்ரார கமலத்தில் இருக்கக்கூடிய சந்திரமண்டலம், காமேஸ்வரருடைய மடி அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் பிந்துஸ்தானம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஆசனத்தை உடையவளாக அவள் இருக்கிறார். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிந்துக்களின் சமூகத்தை தன்னுடைய ஆசனமாக கொண்டவள். இந்த சமூகம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தா எதையெல்லாம் 3 சொல்கிறோமோ, எவையெல்லாம் 3 இருக்கிறதோ அவைகளை பிந்து வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம இந்த நாமங்களை பார்க்கும் பொழுது பிரம்மா, விஷ்ணு, சிவன், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இப்படி 3 நம்ம பார்த்தோம் இல்லையா. இது அனைத்துமே பிந்து ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3 சேர்க்கையாக அம்பாள் இருக்கிறாள். அதில் திருப்புரான்னு சொல்றோம் இல்லையா. அப்படி இப்ப சாக்த தந்திரம் சொல்லும் பொழுது காமகலா தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமகலா அக்ஷரமே 3 பிந்துக்களால் ஆனது. அந்த காமகலா சொரூபமாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, இந்த நாமத்தில் இன்னும் அற்புதமாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த நாமத்தை சொன்னோம் இல்லையா, அதையும் சேர்த்து பார்த்தால் விதக்தனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்க்கிறோம் இல்லையா, அந்த நாமத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா விதக்தா பைந்த வாசனா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா விதக்த அபைந்த வாசனா, அதாவது விதக்த அபைந்த வாசனா அப்படின்னு. அப்போ அந்த வாசனா திரும்ப பிரிக்கிறோம். விதக்த அபைந்த வாசனான்னு பிரிச்சோமா, அந்த அபைந்த திரும்ப பிரிக்கிறது அப்பு ஐந்தவ ஆசனா அப்படின்னு சொல்றது. அப்பு அப்படிங்கிறது ஜலம், ஐந்தவ அப்படின்னு சொல்றது 5 சமூகம், இந்து சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்துன்னு யாரை குறிக்கிறது அப்படின்னா சந்திரன். அப்ப ஆசனம் அப்படின்னு வந்துச்சு. சரி, இப்ப ஜலம் சந்திரன் இதை 2ஐயும் பார்த்தா சந்திரனின் பிம்பம் போல இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள். அப்ப ஜலத்தையும் சேர்த்து பார்க்கலாம், அதாவது தண்ணீரில் விழுந்த சந்திரனின் பிம்பம் போல். இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா இந்த ஜீவர்கள் அனைத்துமே இந்த தண்ணீரில் விழுந்த சந்திரனின் பிம்பம் போல இருக்கா. அம்பாள் எப்படி இருக்கிறாள், ஏகமாக பரபிரம்மமாக இருக்கிறாள். அப்படி அவள் அம்பாள் ஒருத்தியாக இருந்த போதும் அநேக ஜீவர்களுக்குள்ளும் அநேக பிம்பங்களாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அபிராமி அந்த அதில் சொல்லும் பொழுது
ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றால் நீக்கமர நிறைந்தன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி அப்ப வேதத்தில் சொன்னது போல இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாவற்றையும் ஆசனமாக வைத்து இவள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். மகாபிரியவா சரணம்.